Hi everyone, 11th standard physics க்கு 5 mark, 2 mark, 3 mark பார்க்க போறோம். ரெண்டு நாள்ல படிச்சு முடிச்சலாம்னு கேட்டா படிச்சு முடிச்சலாம். கொஞ்சம் சின்சியரா உட்கார்ந்து படிங்க. கெமிஸ்ட்ரியிலே உங்க ஆதிக்கம் காணோம். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா 11th சீரிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பப்ளிக் இல்ல தான். இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் படிக்காம 12th வந்து கஷ்டங்க. சில ஸ்கூல்ல 12th இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல. உங்களுடைய லைஃப் இதுல தான் இருக்கு. பாத்துக்கங்க. அதுக்காக ஒண்ணுமே படிக்காம இல்ல. ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस போய் ட்ரை பண்ணுங்க போதும். ஸோ லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் தான் என்ன வாழ வைக்கும். அந்த லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 5 மார்க் 5மே அடிக்கணும்னா ஃபஸ்ட் யூனிட் ஈஸி. ட்ரையாங்கிளாக ரேடர் மெத்தட் ரெண்டுமே படிச்சிருவேன். டைப்ஸ் ஆஃப் எரர் படிச்சிருவேன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, வாட்டர் இஸ் யூசஸ். இது புக் பேக் நம்பரில் 3rd ரோமன் நம்பரில் தமிழ் மீடியம் இருந்தீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் பார்த்துக்கோங்க. கேட்குறான் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.15 இம்பார்ட்டன்ட் சம்மு நிறைய பேர் இது பார்க்காம இருக்கீங்க. பார்த்துருங்க 5 மார்க்கில் கேட்குறேன். இதுதான் ஃபஸ்ட் யூனிட். ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஈஸி. ஸ்கேலார் வெக்டரில் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. கைனமேட்டிக் ஈக்குவேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இது 4மே நீ படிச்சாகணும். ஸோ புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கலாம் அங்கே ஆன்சரில். அடுத்து யூனிட் 3 லீனியர் மொமெண்டம், வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன். லீனியர் மொமெண்டமில் ரீகால் கன்னும் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கணும். வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன் கண்டிப்பாக ஏதோ ஒரு மோஷன் வரதா போகுது. சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபெட்டல் 10 பாயிண்ட்மே படித்தா தான் 5 மார்க்குன்னு கேள்விப்பட்டேன். மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் 9வது கேள்வி. 10வதுல பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் இவ்வளவும் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் ஈஸி தான், ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. 4th யூனிட் சின்ன யூனிட் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி. இது 3 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்க. எலாஸ்டிக் கொலேஷன், ஒன் டைமென்ஷன், கேசஸ் படிக்கலாம் பரவாயில்ல. இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ அது கேசஸ் படிக்கலாம் பரவாயில்ல. டெரிவேஷனாவது அந்த V1 V2 கண்டுபிடிச்சிரு. யூனிட் 5 பெண்டிங் சைக்கிள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிங்கு, பேரலாக்சிஸ் தீரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரம், ரெண்டில் ஏதோ ஒரு தீரம் வந்துடும். 3 மார்க்கோ 5 மார்க்கோ எதில் ஒன்று வந்துடும். ரோலிங் என்ன இன்கிள் பென் இவ்வளவும் படிக்கணுமாங்க சார், எதாவது கம்மி பண்ணி கொடுங்க சார். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு. ஓகேவா? அடுத்தது 6th யூனிட் இருக்குங்கிறாங்க, அதையும் பார்த்துருவோம். எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் லேட்டிடியூட், ஆல்டிடியூட் டெப்த், இந்த 4 கொஸ்டின் ஏதோ வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். எக்ஸ்ட்ராவாக ஜியோஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட் 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க, படிச்சிரு. அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த். ஸோ இந்த டைம் பீரியட் கால்குலேஷனும் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறோம், இந்த அட்லீஸ்ட் 4வது பாரு 6வது யூனிட்டில். ஸோ 5 மார்க்கு இதுதான். ஸோ சும்மா பிடிஎஃப் போட்டு எடுத்துகிட்டு போயிடாத. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கூடாதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே படிச்சின்னா சேஃபு. அடுத்து 5வது யூனிட் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. ராடு படி, பேரலல் பர்பெண்டிகுலர் படி, அப்புறம் ரோலிங் இன்கிள் பென், பெண்டிங் சைக்கிள், ரெண்டில் ஏதோ ஒன்று படித்தாலும் ஓகே தான். அதே மாதிரி இதில் வந்து 4 கொஸ்டின், ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் படிச்சிரு. லாஸ்ட் 2 படிக்கலாம் பரவாயில்ல. ஜியோ ஸ்டேஷனரி போலார் சேட்டலைட் வந்து 3 மார்க்கில் கேட்குறாங்க, அதுக்காக படிச்சுக்கோ. இந்த நாள்லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை படிச்சிருவேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாது, ஏன்னா நானே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் என்ன, 3 மார்க்கில் என்ன, யூனிட் வைஸ் புக் பேக்கில் தான் அதிகமாக கேட்குறாங்க. ரோமன் நம்பர் 2ல் 1 5, அப்புறம் எக்ஸாம்பிள் 1.14 நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சம் இது, டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் செக்கு. 3 மார்க்கில் 4 2 3 யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப், இது வந்து புக்கின். ஸோ இது கேட்பாங்க. அடுத்து யூனிட் 2ல் வந்து 2 மார்க்கில் இவ்வளோ இருக்குது, ஆனால் ஈஸியான 2 மார்க்கு. 3 மார்க்கில் அதே யூனிட்டில் அந்த செஷன்லேயே இருக்கும் 7 8 12 12, இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை 3 மார்க். ஓகே. அடுத்து யூனிட் 3 2 மார்க்கில் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. நியூட்டன்லாம், அப்புறம் நியூட்டன் ஃபஸ்ட்லாம், நியூட்டன் தேர்ட்லாம், இனர்சியா 10th படித்தது அதிகமாக இருக்கும். ஸோ 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 2லே இருக்குது. ரொம்ப ஈஸியான புஷ் புல், ஃப்ரீ பாடி டயக்ராமு இதெல்லாம் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 3ல் செகண்ட் ஒன் லாமிஸ் தியரம் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். யூனிட் 4ல் 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு, 5th ABCD, இதில் ஏதாவது ஒரு 2 மார்க் கேட்டுவான். 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2ல் 2 3 4, ரோமன் நம்பர் 3ல் ஃபஸ்ட் 1 கேட்குறாங்க. அடுத்து புக்கினில் வந்து இது ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி கன்ஃபார்மாக படிக்கணும், இது 3 மார்க்கு. யூனிட் 5ல் ரோமன் நம்பர் 2ல், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2ல் இது கேட்குறாங்க, ரோமன் நம்பர் 3ல் 1 7 கேட்குறாங்க. புக்கின்லேயும் இருக்குது 5 மார்க்கு. சார் 5th லெசன் ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்க, ரோமன் நம்பர் 2ல் இருக்குது. டேபிள் நம்பர் 5.54 புக்கின்னு ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் மோஷன் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 6 ரொம்ப ஈஸி. கெப்லர்ஸ் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஆர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இந்த 2 கொஸ்டின் படிக்காமல் போயிடாதீங்க, கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 3 மார்க்கில் வந்து அதே தான், ஃபஸ்ட்டு 1, 9th 1 ஜியோ ஸ்டேஷனரி கேட்குறாங்க. ரோமன் நம்பர் 3ல் 13th கேட்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே 5 மார்க்கில் சொல்லியிருந்தேன்.
ஸோ படிக்க முடியாத பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் படிச்சிரு, தேர்ட் யூனிட் கூட ட்ரை பண்ணி படிச்சிரு, ஃபோர்த் யூனிட் படிச்சிரு. இந்த 4 யூனிட் எந்த பிரச்சனை, 5th யூனிட் விட்டுரு. ஆனால் 3 மார்க் மட்டும் ட்ரை பண்ணு, சரியா? 6th யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டின் மட்டும் படிச்சிரு, 3 மார்க்கில் இது 2 படிச்சிரு, அவ்வளோதான் போதும். ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. அப்புறம் புக்கின் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது படிச்சிரு. ஸோ இதையாவது நீ படி, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேணுங்கிறோ எடுத்துக்கோங்க. 70 அடிக்கணும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரியில் வரும். யூனிட் 1ல் இதெல்லாம் டைமென்ஷனல் கரெக்ட்னஸ்ஸு அதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. யூனிட் 2ல் இதெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் ஈஸி தான். யூனிட் 3ல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம் மட்டுமே பார்த்தா போதும். யூனிட் 4ல் இதெல்லாம், யூனிட் 5ல் இதெல்லாம். ஸோ யூனிட் 6ல் வேணுமான்னு கேட்டால் வேண்டாம், அதில் இல்லை. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எழுதிடலாம் அண்ட் கம்பல்சரி எழுதிடலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்தே 12 13 வந்துடும். அதனால் புக் பேக் ஒழுக்கமாப்படி புக்கின் அடிக்கணும்னா நீ புக்கு ஃபுல்லாக படித்து ஓரளவு கான்செப்டை புரிஞ்சால் தான் எழுத முடியும். ப்ராப்ளம்ஸ் போட தெரிஞ்சால் தான் போட முடியும் அந்த புக்கின் 2 மார்க் 1 மார்க். ஸோ 5 மார்க் அதுதான் நான் சொன்னது படிச்சிங்கன்னா 5மே எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்டே டியூனில் இருங்க, படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு கொஞ்சம் படிங்க, அப்புறம் நாளைக்கு 2 நாள் டைம் இருக்குது. சூப்பராக அந்த 6 லெசன் படித்து முடிச்சிடலாம். மண்டே எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.